வணக்கம் நண்பர்களே, உங்கள் MS அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஓபன் புக் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா தயாராகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஹால் டிக்கெட்ல உங்களோட எக்ஸாம் டேட் மற்ற இதர தகவல்கள் எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு தேவையான பேப்பர் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க, ஸ்டேஷனரிஸ் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க, கவர் வாங்கியிருப்பீங்க, அனெக்சர் 1 and 2 ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. மிக முக்கியமா இதெல்லாமே பண்ணிட்டாலும் கூட எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம சில விஷயங்களை கவனமா செய்யணும். என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இந்த எக்ஸாம்ல உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவோ அல்லது அரியரை கிளியர் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவோ தயாராகிட்டு இருக்கீங்களோ அந்த எண்ணம் சிக்கலுக்குரியதா மாறி போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ரொம்ப கவனமா பாருங்க. ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது தேவைப்படும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ்க்காக நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்னவெல்லாம் பண்ணணும்? நீங்க எக்ஸாம் எழுதுற பேப்பர் A4 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல 7 இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், காலேஜ் கோட், அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த 7 இன்ஃபர்மேஷனையும் மறக்காம எழுதிருங்க. அதே மாதிரி எழுதும் போது PDF எடுக்கிறதுக்கு எத்தனை பேஜ், PDF எடுக்கும் போது எத்தனை பேஜ் இருக்கோ அதே அளவுக்கு மட்டும்தான் நீங்க எழுதியிருக்கணும். கூடவோ குறையவோ எழுதிடாதீங்க. நீங்க எத்தனை PDFல என்ன அனுப்புனீங்களோ அதான் ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணோம். ஸோ PDF தான் அனுப்பிட்டோமே, நம்ம ஹார்ட் காப்பியில 2 பேஜ் சேர்த்து எழுதி அனுப்புவோமேனு அனுப்பிடாதீங்க. அதே மாதிரி 30 பேஜுக்கும் தாண்டி நீங்க எழுதக்கூடாது. 30 பேஜுக்குள்ள எவ்வளவு வேணாலும் எழுதலாம். நீங்க ஒரே பேஜோட நிறுத்தலாம் அல்லது 30 பேஜ் எழுதலாம். 31வது பேஜ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் வேல்யூஷன் இல்லாம போயிடும். அதனால அதுல ஜாக்கிரதையா இருங்க. 30 பேஜ் தான். ரைட், எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? PDF எடுக்கணும். PDF வந்து 1 hour டைம் தர்றாங்க. எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 hour நம்ம PDF அனுப்புறதுக்கு டைம் தர்றாங்க. அந்த PDF எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கங்க. ஏற்கனவே அது சம்பந்தமா நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த PDF நீங்க ஒரே ஒரு டைம் தான், அதாவது இந்த சாஃப்ட் காப்பியை ஒரே ஒரு டைம் தான் நீங்க அந்த சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும். 2வது டைம் அனுப்புனீங்க அப்படின்னா அது மால்பிராக்டிஸ் கேட்டகரியில வந்துடும். சோ மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்டோட எல்லாம் தெளிவா போட்டிருக்கீங்களா அப்படிங்கறதா. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க ரேண்டமா செக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஹேண்ட் ரைட்டிங் மாத்தி எழுதாதீங்க. ஓபன் புக் எக்ஸாம் தானே, கண்காணிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வேற யாரையும் வச்சு எழுதவும் வைக்காதீங்க. அதனால ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் இருக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. 7 இன்ஃபர்மேஷன் எல்லா பேஜ்லயும் கரெக்டா இருக்கா, பேஜ் நம்பர் கரெக்டா அடுக்கி இருக்கீங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கங்க. கொஸ்டின் நம்பர் கிளியரா போட்டு எழுதுறீங்களா அப்படிங்கறத பாத்துக்கங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கலாம். அனெக்சர் டீடைல்ஸ் அவங்க கேட்டிருக்கிற விதத்துல ஃபுல்லா எழுதணும்னா ஃபுல்லா எழுதுங்க. ஷார்ட் நேம்ல எழுதுறோம்னு சொல்லி எழுதி சிக்கலை உண்டு பண்ணிக்காதீங்க. சோ 2 அனெக்சரையும் நீங்க கரெக்டா எடுத்து அனுப்பணும். நம்ம கோடு போடுறது மிச்சம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துறாதீங்க. பேப்பரை 4 சைடும் நம்ம ஈஸியா பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணிடலாமேன்னு. உங்களோட ஆன்சர் ஷீட்ல எந்த விதத்திலயும் எதுவுமே டைப் பண்ணிருக்க கூடாது. எல்லாமே ஹேண்ட் ரிட்டன். அதனால நீங்க வந்து கையிலேயே கோடு போட்டுக்கங்க. அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. சோ இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எழுதுற எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.